Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 49, 1989 Part 4, Papacy in America. ஆபகுக்கின் 2 கற்பலைகளில் வேதாகம பாடத்தில் இது 49வது பிரசன்டேஷன். 1989 என்கிற ஆண்டை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்திலே போப்பு மார்க்கம் எப்படி நுழைய போகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை நாம் படிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையாக எங்களுக்கு இந்த நாட்களை கூட்டி கொடுத்து வருகிறீர் பிதாவே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி கொடுத்துள்ளோம் பிதாவே. என்னுடைய பாவலுக்கு கருவியர்களும் பிதாவே, உம்முடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தரும் பிதாவே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் புரியும்படியாக செய்யும் பிதாவே. இயேசுவிலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நாம் 1989 என்கிற ஆண்டை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டு நம்முடைய முடிவு காலத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. ஏனென்றால் இந்த ஆண்டிலிருந்து தேவன் 144,000 பேரை சேகரித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் படித்தோம் சென்ற ப்ரெசன்டேஷனில். சூஸிங் ஜெருசலேம், எருசலேமை மிகவும் மீண்டும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் படித்தோம். இன்றைக்கு போப் மார்க்கம் அமெரிக்காவில் எப்படி நுழைய இருக்கிறது, இது எப்பொழுது நடந்தது, மறுபடியும் எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். போப்பு மார்க்கம் 538 1798 வரைக்கும் 1260 வருடங்களில் அவர்கள் அரசாட்சி செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் 1000 வருடத்திற்கு முன்பதாகவே வேதாகமும் இதை நமக்கு சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா தேசம் அது வருவதற்கு 2000 வருடத்திற்கு முன்பதாகவே இது வேதாகமத்திலே நமக்கு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இது இரண்டையும் நாம் பார்க்க முடியும். 2 மிருகத்தையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் இதற்கு முன்பதாகவே இது இரண்டையும் குறித்து வேதாகமத்தில் இருக்கிறது. எங்கே என்றால் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இந்த வசனம் அநேக சத்தியங்களை அடங்கிய ஒரு வசனமாக காணப்படுகிறது. இது ஒரு டீப் ட்ரூத். அந்த சத்தியமானது அநேக சத்தியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 11:40 நமக்கு வடதிசை ராஜா தென் திசை ராஜா என்று வார்த்தை வருகிறது. இதை நம்ம வாசிப்போம். முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் சூறைக்காற்றை போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். இந்த வசனத்தில் நாம் 2 முடிவு காலங்களை பார்க்க முடிகிறது. முடிவு காலம் என்பது 2 முடிவு காலங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. 3 வல்லமைகள் இருக்கிறது. இந்த 3 வல்லமைகள் எது என்றால், 3 நாடு எது என்றால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, சோவியத் யூனியன், பேப்பசி. மீண்டும் நான் சொல்கிறேன், 3 வல்லமைகள் இந்த வசனத்தில் நமக்கு காணப்படுகிறது. ஒன்று அமெரிக்கா, சோவியத் யூனியன், பேப்பசி. இது 3ம் இந்த வசனத்தில் நமக்கு காணப்படுகிறது. ஒரு ஜெசுவிட் கேத்தலிக்கை சார்ந்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் பேர் மலாக்கை மார்ட்டின். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகம் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பீங்க. த கீஸ் ஆஃப் த பிளட், த கீஸ் ஆஃப் திஸ் பிளட் என்கிற ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், உலகத்தை கைப்பற்றுவதற்கு 3 வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. அது என்னென்ன வல்லமை என்றால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, சோவியத் யூனியன், பேப்பசி. இது 3ம் இந்த உலகத்தை கைப்பற்ற பார்க்கிறது. ஆனால் பேப்பசி, போப்பு மார்க்கம் தான் ஜெயிக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் 11:40 நாம் புரிந்து கொள்வதற்கு இதில் இருக்கிற சிம்பிள்ஸ், இதில் இருக்கிற உருவகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடையாளங்கள், தேவன் எப்படி தீர்க்க தரிசனத்திலே அடையாளங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் படித்தால்தான் இந்த சத்தியம் நமக்கு புரிய வரும். தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது
சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் என்று ஒரு பிரின்சிபல் இருக்கிறது. சிலுவைக்கு முன் காரியங்கள் நடந்தது, அந்த காரியங்கள் எல்லாம் லிட்ரலான நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சிலுவைக்கு அப்புறமாக நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஆபிரகாமின் வம்சாவளியில் வந்தவர்கள் மாத்திரமே சிலுவைக்கு முன்பதாக ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் சிலுவைக்கு பிற்பாடு விசுவாசத்தின் மூலியமாக யாரெல்லாம் கிறிஸ்துவிடம் செல்கிறோமோ நாம் அனைவரும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. அப்போ தீர்க்க தரிசன அடிப்படையில் நாம் இதை இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். வடதிசை ராஜா யார், தென் திசை ராஜா யார் என்று நாம் பார்க்க வேண்டும். தானியேல் 11:4 போவோம். தானியேல் 11:4. தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே மட்டும்தான் இந்த வடதிசை ராஜா தென் திசை ராஜா என்கிற வார்த்தை மறுபடியுமாக வருகிறது. 4வது வசனத்திலே அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறு பேர்களிடமாய் தாண்டிப்போம். இங்கே அலெக்சாண்டரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அலெக்சாண்டர் அவருடைய ராஜ்யம் என்ன ஆனது என்றால், அவர் இறந்த பிற்பாடு அது அவருடைய ஆர்மி ஜெனரல், அவருடைய படை தளபதிகள் 4 பேர்களால் இது பிரிக்கப்பட்டது. இது பிரிக்கப்பட்ட பிற்பாடு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டது. ஆனால் யாருக்கு அதிகாரம் அதிகமாக போச்சு என்று பார்த்திருக்கிறால் காலம் போக போக வடதிசை தென் திசை நடுவில் யார் இருக்கா பார்த்திங்கன்னா எருசலேம் தேசம் இருக்கிறது. எருசலேமுக்கு வடக்கு ராஜா, வடதிசை ராஜா, எருசலேமுக்கு தென் திசை ராஜா என்று இந்த அதிகாரத்தில் வருகிறது. அப்போது வடதிசை ராஜா யார், இந்த காலத்தில் வடதிசை ராஜா யார், தென் திசை ராஜா யார் என்று இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சிலுவைக்கு முன்பதாக லிட்ரலாக எடுக்க வேண்டும். அப்போ சிலுவைக்கு முன்பதாக வடதிசை ராஜா யார் என்பதற்கு எரேமியா 25 9 நான் வாசிக்கிறேன். இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனின் ராஜாவையும். வடக்கிலிருந்து வருகிற ராஜா பாபிலோனின் ராஜா. அப்போ வடக்கு தேசம் என்பது பாபிலோனை குறிக்கிறதாக இருக்கிறது. இது இன்னொரு வசனம் நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 26:7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனின் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இங்கே மறுபடியுமாக ராஜாதி ராஜா, ஆங்கிலத்தில் கிங் ஆஃப் கிங்ஸ் என்று இருக்கிறது. ராஜாதி ராஜா என்பது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனால் இங்கே பாபிலோனிய ராஜாவுக்கு கேபிட்டல் லெட்டரில் கொடுக்காம ஸ்மால் லெட்டரில் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு என்ன புரிய வருகிறது, இது ஒரு ஃபால்ஸ் கிரைஸ்ட், பொய்யான அந்தி கிறிஸ்துவை இங்கே நமக்கு காட்டுகிறது. அப்போது தானியேல் 11:40 இது கனெக்ட் ஆகிருக்கிறது. அங்கே வருகிற ஆவிக்குரிய வடதிசை ராஜா யாராக தான் இருப்பார் என்று புரிய வருகிறது என்றால் ஒரு அந்தி கிறிஸ்துவாக இருப்பார் என்று நமக்கு புரிய வருகிறது. அப்போது சிலுவைக்கு முன்பதாக நாம் பார்க்கும் பொழுது வடதிசை ராஜா பாபிலோனின் ராஜா என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் சிலுவைக்கு பிற்பாடு தானியேல் 11:40 சிலுவைக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள். அப்போது ஆவிக்குரிய பாபிலோன் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும். Great Controversy 382. The women Babylon of Revelation 17 is described as arrayed in purple, scarlet and decked with gold and precious stones and pearls, having a golden cup in her hand full of abominations and filthiness. And upon her forehead was a name written, Mystery Babylon the Great, the mother of harlots. Saying the prophet, I saw the women drunk with the blood of the saints and with the blood of the martyrs of Jesus. Babylon is further declared to be the great city which reigneth over the kings of earth. Revelation 17:4-6-18. The power that for so many centuries maintained despotic sway over monarchs of Christendom is Rome. இங்கே நமக்கு தெளிவாக இருக்கிறது. ரோமை இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ரோம் கத்தோலிக்க மதம்தான் வடதிசை ராஜா, வடதிசை தேசம் எதுவென்று பார்த்தோம் என்றால் அது பேப்பசி, போப் மார்க்கம் என்று நமக்கு புரிய வருகிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ தேசங்களை தன்னுடைய மதுவினால் நிரப்புகிறாள் என்று இருக்கிறது. இதுதான் இந்த ஆவிக்குரிய
தேசம், ஆவிக்குரிய ராஜா, வடதிசை ராஜா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சிலுவைக்கு முன்பதாக பாபிலோன் இருந்தது, அதுக்கப்புறம் ரோம். வடதிசை ராஜா யார் என்றால் பாபிலோன், ரோம், இப்பொழுது பேப்பசி, போப் மார்க்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Selected messages, book 2, 102. Historical events showing the direct fulfillment of prophecy were set before the people. The prophecy was seen to be the figurative delineation of events leading down to the close of this history. The scenes connected with the working of the man of sin are the last features plainly revealed in this earth's history. வேதாகமத்திலும் நம்முடைய வரலாற்றிலும் தெல்ல தெளிவாக இந்த மேன் ஆஃப் சின், போப்பு மார்க்கம், போப் என்ன செய்ய போகிறார் என்பது தெல்ல தெளிவாக தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் என்பது ஒவ்வொரு கோடாக நாம் இப்பொழுது படித்து கொண்டு வருகிறோம். அதான் ஃபிகரேட்டிவ் டிலினியேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்றால் ஒவ்வொரு தீர்க்க தரிசன கோடையும் நாம் காலகட்டத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரே காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால் எப்படி இந்த பாவ மனுஷன் வெளிப்பட போகிறான் என்று நமக்கு வெளிப்பட போகிறது என்று அம்மையார் இங்கே எழுதியிருக்கிறார்கள். அப்போ வடதிசை ராஜா யார்? 11வது அதிகாரம் 40வது வசனத்தில் போப் மார்க்கம். இப்போது தென் திசை ராஜா, சவுத், கிங் ஆஃப் சவுத், இவங்க யார் என்று நாம் பார்க்க வேண்டும். தென் திசை எருசலேமுக்கு மேலே பாபிலோன், எருசலேமுக்கு கீழே தென் திசை எகிப்து இருந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எகிப்து இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய எகிப்து என்னவென்றால் பிரான்ஸ் தேசம். இந்த பிரான்ஸ் தேசம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டது. இதுக்கப்புறம் தானியேல் 11வது 40வது அதிகாரத்தில் நாம் அந்த சக்தி தென்திசை ராஜா சோவியட் யூனியனாக மாறுகிறார். முதலாவது எகிப்தாக இருந்தது சிலுவைக்கு முன், அதுக்கப்புறம் பிரெஞ்சு புரட்சி என்று நாம் படிப்போம், பிரான்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் சோவியட் யூனியனாக மாறுகிறது. இதை நாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். இது பிரெஞ்சு ரிஃபர்மேஷன், பிரான்ஸை குறித்து இங்கே எழுதுகிறாங்க. பிரெஞ்சு புரட்சி நடக்கும்பொழுது இப்படி இருந்தது. 7-8 அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும்போது பாதாளத்தில் இருந்தேறுகிற ஒரு மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானோதயமாய் சொல்லப்படும். இங்கே எகிப்து, சோதோம் என்று ஞானோதயமாய் சொல்லப்படும். ஆவிக்குரிய ரீதியாக எகிப்து என்பது இந்த பிரான்ஸ் தேசத்தை குறிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த பிரான்ஸ் தேசம் முன்பதாக அந்நிய தேசமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது குளோவிஸ் என்கிற மன்னன் 496 ஏடியிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ இந்த பிரான்ஸ் தேசம் கிறிஸ்துவ தேசமாக இது மாறுகிறது. அப்போ 1798 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 496 கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க 1798 வரும்போது இவங்க தேவனுக்கு விரோதமாக போய் ஏத்தீசம், தேவன் இல்லை என்கிற கொள்கையை இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்கள் என்னவாக மாறுகிறார்கள் என்றால் ஏத்திஸ்டிக் பிரான்ஸ், தேவன் இல்லை என்கிற கொள்கையை பரப்புகிற ஒரு நாடாக இந்த பிரான்ஸ் தேசம் மாறுகிறது என்பதை அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். கிரேட் கான்ட்ரோவர்சி 269. This is atheism. The nation represented by Egypt would give voice to a similar denial of the claims of the living God. According to the words of the prophet, then a little before the year 1798, some power of satanic origin and character would rise to make war upon Bible, and in the land where the testimony of God's two witnesses should thus be silenced, there would be manifested the atheism of Pharaoh and the licentiousness of Sodom. இங்கே பிரான்ஸு எதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்றால் சோதோம் குமாராவுக்கும் எகிப்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி என்றால் இவர்கள் ஒரு கொள்கையை பின்பற்றினார்கள், கம்யூனிசம் என்கிற கொள்கை. இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் ஏத்திசம் என்கிற கொள்கையை பின்பற்றி விட்டார்கள், தேவன் இல்லை என்ற கொள்கை. அப்படியே இவர்கள் கம்யூனிசத்தையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் தேவனுக்கு விரோதமாக நின்ற ஒரு நாட்டிலே, அநேக நாடுகள் இருக்கிறது தீர்க்க தரிசனத்தில், தேவனுக்கு விரோதமாக நின்ற நாடுகளிலே முக்கியமான நாடு பிரான்ஸ் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள்.
Great Controversy 269. France stands apart in the world's history as the single state which by the degree of legislative assembly pronounced that there was no God, and of which the entire population of capital and a vast majority elsewhere, women as well as men, danced and sang with joy in accepting the announcement. இவர்கள் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் இனிமேல் கிறிஸ்தவர்கள் கிடையாது, நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம் என்றால் நாங்கள் காடஸ் ஆஃப் ரீசன். இவர்கள் ஒரு தேவதையை பின்பற்றினார்கள். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே காடஸ் ஆஃப் ரீசன் என்கிற ஒரு தேவதையை அவர்கள் பின்பற்றி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வேதாகமத்தை வீதியிலே போட்டு கொளுத்தினார்கள், அதை கட்டி இழுத்து கொண்டு வந்தார்கள், அதை கேலி செய்தார்கள். இதை செய்யும் பொழுது அனைத்து மனிதர்களும், அங்கே இருக்கிற ஆண் பெண் அனைவருமே அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், அவர்கள் ஆடி பாடினார்கள் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். அப்போது இவர்கள் யாருக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்றால், ஃபேரோ, பார்வோனுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். யாத்ராகமம் 5:2 நம்ம போவோம். இங்கே இந்த கொள்கை எங்கே இருந்து வருகிறது என்று நாம் பார்ப்போம். 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் கர்த்தரை அறியேன், அவர் யார்? தேவன் இல்லை என்கிற ஒரு கொள்கை அங்கே இருந்து வந்தது, எகிப்திலிருந்து வந்தது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 1700 இந்த பிரெஞ்சு புரட்சி 1798 நமக்கு தெரியும். இது 1789 1799 வரைக்கும் இது நடந்தது. இது நடக்கிறதுக்கான காரணம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1793 ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. கத்தோலிக்க கத்தோலிக்க போதகர்களையும் அதே மாதிரி புரொட்டஸ்டன்ட் போதகர்களையும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பிரெஞ்சு தேசத்திலே நீங்கள் கிறிஸ்துவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ 20,000 பிஷப்புகள் என்ன செய்தார்கள் என்றால், போதகர்கள் அவர்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டார்கள். அதே மாதிரி 30,000 பேர் பிரான்ஸ் நாட்டை விட்டு உயிருக்கு பயந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். அப்போ பாரிஸ் என்கிற தேசத்திலே அங்கே இந்த சர்வீஸ், ஆலய கூடுகை அனைத்துமே நிறுத்தப்பட்டது. இவங்க நிறுத்தப்பட்ட பிற்பாடு அந்த ஆலயம் என்னவாக மாற்றப்பட்டது என்றால், வேசி கூடமாகவும் விபச்சார கூடமாகவும் இது மாற்றப்பட்டது. அப்போ பிரான்ஸ் அப்பொழுது 23 வருடம் போர் செய்தது யூரோப்பிலே. அந்த ஐரோப்பா தேசத்தில் அவர்கள் போர் செய்யும்போது அப்பொழுது அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய வல்லமையான ஒரு நபர் யார் என்றால் நெப்போலியன் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த நெப்போலியன் என்ன செய்தார் என்றால், பிரெஞ்சு ரெஃபர்மேஷன் 1789 1799 வரைக்கும் நடந்தது. இதில் அவர்கள் இந்த வேதாகமத்தை நிராகரித்தார்கள், தேவனை நிராகரித்தார்கள். இவர்கள் நிராகரித்திற்கான அந்த காரணம் என்னவென்றால், கத்தோலிக்க மதத்தினுடைய அதிகாரம், அராஜகம். இந்த பிரான்ஸ் தேசத்தை நீங்கள் பாருங்கள். கிரேட் கான்ட்ரவர்சி 269. Of all nations presented in Bible history, Egypt most boldly denied the existence of living God. இது எகிப்திலிருந்து வந்தது. இது அப்படியே யாருக்கு போனது என்றால், பிரான்ஸ் தேசத்துக்கு போனது. இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சுடைய அராஜகத்தினாலே தான் இந்த காரியம் நடந்தது என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். இது எப்படி நடந்தது என்றால், ஒரு மன்னர் இருக்கிறார் ஹென்றி 4 என்று, எம்பரர் ஹென்றி 4. இவர் போப் கிரிகரி 7 என்கிற போப் ஒருவர், அப்பொழுது இருந்த போப்பு. அவர் 1077 இவரை கம்யூனிகேட் செய்கிறார், அதாவது சபையிலிருந்து நீக்குகிறார். அப்போ போப்பிடம் இவர் போய் மன்னிப்பு கேட்க செல்கிறார். என்னை அகற்றி விடாதீர்கள் என்று சொல்ல போகிறார். அப்போது அந்த போப் கேட்கவில்லை. அதனால் இந்த எம்பரர், இந்த மன்னன், இவர் வெளியே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இவர் வெறுங்காலோட 3 நாட்கள் நிற்கிறார். இதை பார்த்து நெப்போலியனுக்கு கோபம் வந்து விடுகிறது. எப்படி போப் இப்படி நடத்த முடியும் ஒரு நபரே என்று. அப்போ நெப்போலியன் போப் மார்க்கத்திற்கு அநேக வார்னிங்ஸ், எச்சரிப்புகளை விடுகிறார், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் போப் மார்க்கம் அதற்கு ஈடுபடவில்லை. அதனால் நெப்போலியன் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய படைத்தளபதியான பெர்த்தியரை எங்கே அனுப்புகிறார் என்றால், வேட்டிக்கன் சிட்டி, சென்ட் பீட்டர் ஸ்கொயர் அங்கே அனுப்புகிறார். சென்ட் பீட்டர் பெசிலிக்கா இருக்கிற அந்த வேட்டிக்கன் சிட்டிக்கு இவரை அனுப்புகிறார், ரோமுக்கு அனுப்புகிறார். அங்கே போப் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த பெர்த்தியர் போய் அவரை
கைது செய்து கொண்டு போகிறார். அப்பொழுது இவர்களுக்கு என்ன ஆனது என்றால் சாவுக்கு ஏதுவான காயம். February 10, 1798, February 10, 1798 இவங்களுக்கு சாவுக்கு ஏதுவான காயம் ஏற்படுகிறது. இந்த சாவுக்கு ஏதுவான காயம்தான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இருக்கிற முடிவு காலத்துடைய முதலாம் பாகம். நான் வாசிக்கிறேன். தானியேல் 11:40. முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனுடைய முட்டுக்கு நிற்பான். தென் திசை ராஜா யார் என்றால் இப்பொழுது படித்தோம் பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்? வடதிசை பேப்பசிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். யார் ஜெயிக்கிறா? முதலாவது 1798 யார் ஜெயிக்கிறார் என்றால் தென் திசை ராஜா ஜெயிக்கிறார். பிரான்ஸ் ஜெயிக்கிறார். இங்கே சாவுக்கு எதுவான காயம் உண்டாகிறது. வெளிப்படுத்தல் 13:3 செல்வோம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவான காயம் இந்த 1798 வந்தது. இப்போது அடுத்த 1798க்கு அப்புறம் என்ன நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். 40வது வசனத்திலே முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனுடைய முட்டுக்கு நிற்பான். இது முதலாவது போர் முடிந்து விட்டது. அடுத்த போர் பாருங்க. வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் தென் திசை ராஜாவுக்கு எதிர்த்து வருவார். முதலாவது தென் திசை ராஜா எதிர்த்து போகிறார். தென் திசை ராஜா ஜெயிக்கிறார். இப்பொழுது வடதிசை ராஜா என்ன செய்ய வேண்டும்? அவர் தென் திசை ராஜாவுக்கு பிரான்ஸை எதிர்த்து பேப்பசி பிரான்ஸை எதிர்த்து இவர்கள் போருக்கு வருகிறார்கள். இந்த போருக்கு வருகிறதுக்கான அந்த காரணம் தான் இப்பொழுது நாம் படிக்கிறோம். அப்போ பிரான்ஸ் என்ன செய்தது என்றால் அங்கே அவர்கள் இந்த கம்யூனிச கொள்கையை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். தேவன் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த பிரான்ஸு கம்யூனிசத்தை விட்டுவிடுகிறார்கள். பிரான்ஸ் கம்யூனிச கொள்கையை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். அப்போது மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவத்திற்கே போய்விடுகிறார்கள். அப்போ இப்பொழுது பிரான்ஸ் கிறிஸ்துவ நாடாக தான் இருக்கிறது. முன்பதாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஏத்திஸ்டிக் பிரான்ஸாக இருந்தாங்க. தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்புறம் கம்யூனிசத்தை விட்டுட்டு மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது இந்த கம்யூனிச கொள்கையை பரப்ப வேண்டும். ஒரு வல்லமையும் கிடையாது. நோ வாய்ஸ். அந்த கம்யூனிசத்திற்காக பேசுகிறதற்காக யாரும் கிடையாது. அப்பொழுது இந்த கம்யூனிசத்திற்கு உதவியாக வந்த நாடு தான் ரஷ்யா. இந்த ரஷ்யா என்ன செய்தது என்றால் இந்த கம்யூனிசத்தை சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு உதவி செய்து 1917 என்ன ஆனது என்றால் இந்த கம்யூனிசம் ரஷ்யாவுக்குள்ளே போகுது. அப்போ ரஷ்யாவுக்குள்ளே போன பிற்பாடு இரண்டாம் உலகப் போர் நடக்கிறது. 1945 இந்த இரண்டாம் உலகப் போர் நிறைவடைகிறது என்று நமக்கு தெரியும். அந்த 1945க்கு பிற்பாடு என்ன ஆனது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த ரஷ்யா அநேக நாடுகளை சேர்த்து இது சோவியத் யூனியனாக மாறுகிறது. அப்போ முன்பதாக எகிப்து, அப்புறம் பிரான்ஸ் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டது, அப்புறம் சோவியத் யூனியன் இந்த கம்யூனிச கொள்கையை ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது அந்த ரஷ்யா சோவியத் யூனியனாக மாறிவிட்டது. அநேக நாடுகள் கத்தோலிக்க மதமாக தான் இருந்தார்கள். நமக்கு தெரியும் அநேக நாடுகளிலே கத்தோலிக்க மதம் பரப்பி இருந்தது. இப்பொழுது இந்த கம்யூனிச கொள்கை போகும்பொழுது இந்த கம்யூனிசம் கொள்கை என்ன செய்கிறது என்றால் கத்தோலிக்க மதத்திலிருந்து ஜனங்களை எங்கே கொண்டு வருகிறது என்றால் இந்த கம்யூனிசத்திற்கு கொண்டு வருகிறது. அப்போது இந்த கம்யூனிச கொள்கையை நாம் பார்க்க வேண்டும். இந்த கம்யூனிச கொள்கையில் 3 குரூப் இருக்குது. இதை நாம் பார்ப்போம். இந்த கம்யூனிஸ்ட் பிளாக், சோசியலிஸ்ட் பிளாக், சோவியட் பிளாக். இந்த சோவியத் யூனியன் எங்கெல்லாம் பரவி இருக்கிறது என்று பாருங்கள். கம்யூனிசம் எவ்வளோ பெருது என்று நமக்கு புரிய வரும். சோவியத் யூனியன், ஈஸ்டர்ன் யூரோப், ஈஸ்ட் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, இந்த பகுதிகள் எல்லாம் இது பரவி இருக்கிறது. இந்த கம்யூனிசம் என்பது ஒரு கொள்கை. இதை எப்படி பரப்புவார்கள் என்றால் அவருடைய பேச்சு திறமையினால் பரப்புவார்கள். அதோடைய கொள்கை அவங்க ஜீல், அதற்காக அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். அப்படி நின்ற மனிதர்களில் ஒருவர் யார் என்று பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க லெனின். April 22, 1870, January 1924. இவர் ஏப்ரல் 22, 1870 பிறக்கிறார். இவர் ஜனவரி 1924 இவர் மறிக்கிறார். இவர் தான் சோவியத் யூனியனுடைய ஃபவுண்டர். ரஷ்யாவிலிருந்து சோவியத் யூனியனாக மாறினது அதை யார் உண்டாக்குனா என்று பார்த்தீங்கன்னா இந்த லெனின். அப்போது இவர் எப்படி இதை உண்டாக்கிறார் என்றால் போல்ஷ்விக் ரெவல்யூஷன். நீங்கள் படிப்பீங்க, நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம், வரலாற்றில் படிப்போம். போல்ஷ்விக் ரெவல்யூஷன். இந்த போல்ஷ்விக் ரெவல்யூஷன் என்பது ரஷ்யாவினால் உள்ளே இருக்கிற
பணி செய்கிறவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு அவர்களாக உதவி செய்ய முடியவில்லை, தேவையான பொருட்களை கொடுக்க முடியவில்லை. அதனால் என்ன ஆனதுன்ற அந்த லெனின் வந்து புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த லெனின் புரட்சி செய்து கம்யூனிஸ்ட் கொள்கையை பரப்புகிறார். அது பரப்பின பிற்பாடு அது சோவியத் யூனியனாக மாறுகிறது. இந்த கொள்கையை பரப்ப ஆரம்பித்த இவர் வந்து 1917 1924 வரைக்கும் இந்த சோவியத் யூனியனை நடத்தி சென்று கொண்டு போகிறார். இந்த முதல் 5 வருஷத்தில் மட்டும் இவர் 28 பிஷப்பையும் 1200 ப்ரீஸ்டையும் என்ன செய்கிறார் என்றால் அருவாளினால் வெட்டி கொள்கிறார். 28 பிஷப்பையும் 1200 ப்ரீஸ்டையும். இன்னொருத்தர் இருக்கிறார், ஜோசப் ஸ்டாலின். இவர் 1878 டிசம்பர் 18 பிறக்கிறார். 1953 இவர் மரிக்கிறார். மார்ச் 5 இவர் மரிக்கிறார். இவர் யாரென்று பார்த்தீங்கன்னா, இவர் ஜெனரல் செக்ரட்டரி, சோவியத் யூனியனோட ஜெனரல் செக்ரட்டரியாக இவர் பணி செய்கிறார். இவர் 1925 1953 வரைக்கும் சோவியத் யூனியனில் இருக்கிறார். இவர் கம்யூனிசத்தை குறித்த ஒரு பயத்தை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தினார். எப்படி என்றால், இவர் காலத்தில் மாத்திரம் உதாரணத்திற்கு ஒரு 50,000 கிறிஸ்தியவர்களை இவர் கொண்டிருக்கலாம் என்று நமக்கு தெரிய வருகிறது. இதை எங்கே எழுதியிருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் மேகசின் டிசம்பர் 4 1989, டைம்ஸ் மேகசின் டிசம்பர் 4 1989. இதில் லேக்ஸ் ஆஃப் புரொட்டஸ்டன்ட்ஸ் அண்ட் கேத்தலிக்ஸ் கில்ட். இந்த கம்யூனிசம் என்ன செய்தது என்றால் லட்சக்கணக்கான கத்தோலிக்கர்களையும் புரொட்டஸ்டன்ட்களையும் கொலை செய்தது என்று இதில் எழுதியிருக்கிறது. இப்போது கத்தோலிக்க மதம் என்பது பேப்பசியை குறிக்கிறது, புரொட்டஸ்டன்ட் என்பது USA அமெரிக்காவை குறிக்கிறது. இப்போ இவங்க இருவருக்கும் கோபம் வந்து விடுகிறது, இந்த கம்யூனிசம் இப்படி நம்முடைய ஜனங்களை அழித்து விட்டது என்று. அப்போ அமெரிக்காவும் பேப்பசி போப் மார்க்கமும் ஒன்றாக இணைகிறார்கள். இவர்கள் எதற்கு இணைகிறார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த கம்யூனிசத்தை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் இணைகிறார்கள். இது எப்படி ஆரம்பித்தது, கம்யூனிசம் எப்படி விழ தொடங்கினது என்பதற்கு ஜூபிலி மேகசின், அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க, ஜூபிலி மேகசின் ஏப்ரல் 1990. இந்த ஜூபிலி மேகசின் 1990 இவர்கள் என்ன எழுதினார்கள் என்றால், இங்கே போலாந்து என்ற நாடு இருக்கிறது. இந்த போலாந்து நாட்டிலே பிரைம் மினிஸ்டரை அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பார்கள். அப்போது அங்கே ஒரு வில்லேஜ் இருக்கிறது, அங்கே ஒரு கிராமம், அது பேர் கிரக்கோவ் என்கிற கிராமம். அங்கே ஒரு பிஷப் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு மனு ஒன்று எழுதுகிறார் அரசாங்கத்திற்கு. நான் இங்கே ஒரு கோவில் நான் இங்கே கட்ட வேண்டும், ஒரு டெம்பிள், ஒரு கத்தோலிக்க ஆலயம் நான் கட்ட வேண்டும் என்று அவர் அங்கே ஒரு மனு எழுதுகிறார். ஆனால் கம்யூனிஸ்ட்டை சார்ந்தவர்கள் அவரை நிராகரித்து விடுகிறார்கள், அந்த மனுவை நிராகரித்து விடுகிறார்கள். இவர் இதை எதிர்த்து இவர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த இடத்துல அவர் ஒரு சிலுவையை வைக்கிறார். அந்த சிலுவையை வைத்த பிற்பாடு இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அதை எடுத்து விடுகிறார்கள். இவர் வைக்கிறார், அவர்கள் எடுக்கிறார்கள். இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர் டைரக்டாக இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த கம்யூனிஸ்ட்டை எதிர்த்து நிற்கிறாரு. அவர்கள் இவருக்கு பயந்து விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்போது கம்யூனிஸ்ட் விழ தொடங்கின காரியம் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர்கள் பயந்து போய் விடுகிறார்கள். ஒரு கத்தோலிக்க மதம் வந்து மறுபடியுமாக கம்யூனிஸ்ட்டை எதிர்க்க ஆரம்பிக்கிறது. அப்போது அங்கே போலாந்து நாட்டில் பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது ஒரு பிரைம் மினிஸ்டரை அப்போ யார் தேர்ந்தெடுத்தான்னு பாருங்கள், டவுடேஸ் மேஷோவிக் என்கிற ஒரு பிரைம் மினிஸ்டரை அவங்க தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர் 1989 இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்பொழுது இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். ஆகஸ்ட் எலெக்ஷனில் இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். இங்கே இவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இவரை பேட்டி எடுக்கும்போது நீங்கள் சோசியலிஸ்டா என்று ஒரு இன்டர்வியூவர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறார். இவர் தெள்ள தெளிவாக நான் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவன், நான் கம்யூனிஸ்ட் கிடையாது என்று சொல்லிவிடுகிறார். உதாரணமாக எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் தான் அங்கே இருப்பார்கள். ஆனால் முறையாக இங்கே கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அப்போது அங்கே கம்யூனிசம் விழ தொடங்கிறது. ரொனால்ட் ரீகன் 40வது பிரசிடெண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸோட 40வது பிரசிடெண்ட். இவர் ஒரு உறுதி எடுக்கிறார். என்னுடைய காலகட்டத்திலே, நான் பணி செய்கிற காலகட்டத்திலே நான் என்ன செய்வேன் என்றால், நான் இந்த கம்யூனிச கொள்கையை முற்றிலுமாக நான் அழிப்பேன் என்று இவர் ஒரு கொள்கையை எடுக்கிறார். ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், அவர் புரொட்டஸ்டன்ட் சபையினர்களை அநேகரை இந்த கம்யூனிசம் கொன்றிருக்கிறது, சோவியத் யூனியன் கொன்றிருக்கிறது என்று அவருக்கு தெரிய வருகிறது. அடுத்து இவர் எப்படி இந்த கம்யூனிசத்தை எதிர்த்தார் என்று பார்த்தோம் என்றால், இந்த கம்யூனிசத்தை எதிர்க்கிற யாவருக்கும் இவர் உதவிகளை செய்ய ஆரம்பித்தார்.
சோவியட் யூனியனிலிருந்து வருகிற மிசைல்ஸ் ராக்கெட் எல்லாம் அழிக்கிறதற்காக இவர் வந்து ஸ்பேஸ் பேஸ் சிஸ்டம் என்பதையும் இவர் கண்டுபிடித்தார். ரொனால்ட் ரீகன் என்கிற பிரசிடென்ட், யூஎஸ்ஏவுடைய பிரசிடென்ட். இப்போது யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் மேகசின் 1989 December 11. அடுத்து நீங்கள் பார்க்க முடியும். இதில் இந்த மேகசினில் இவங்க தெளிவாக என்ன எழுதினார்கள் என்றால், அமெரிக்காவும் போப் மார்க்கமும் ஒன்றாக இணைகிறது. இவர்கள் ஏன் இணைகிறார்கள் என்றால், இவர்கள் இந்த சோவியட் யூனியனை விழத்தள்ளுவதற்காக இப்படி இணைகிறார்கள் என்று தெளிவாக அவர்கள் எழுதினார்கள். இந்த சோவியட் யூனியன் கம்யூனிஸ்டை விழத்தள்ள வேண்டும் என்று இவர்கள் இணைகிறார்கள். இந்த யுஎஸ்ஏ எதற்கு இணைகிறது என்றால், போப் மார்க்கத்திற்கு இராணுவ பலம் கிடையாது, பொருளாதார பலம் கிடையாது. அதனால் அந்த பலத்தை கொடுப்பதற்காக இவர்கள் இணைகிறார்கள் என்று இங்கே தெளிவாக இந்த யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் என்கிற மேகசினில் 1989 December 11 அவர்கள் அதை சொன்னார்கள். ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்கிற மேகசின் அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ரீடர்ஸ் டைஜஸ்ட் இந்த மேகசினில் இவர்களும் என்ன எழுதினார்கள் என்றால், இந்த மிலிட்ரி அலையன்ஸ், இந்த இராணுவ பலத்தை, அமெரிக்காவின் இராணுவ பலத்தை பார்த்து சோவியட் யூனியன் அஞ்சுகிறது என்று இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் March 1990 அவர்கள் எழுதினார்கள். அடுத்து நாம் பார்க்க வேண்டால் லைஃப் என்கிற ஒரு மேகசின். இந்த லைஃப் மேகசினில் 1981 இவர்கள் என்ன எழுதினார்கள், சோவியட் யூனியன் ட்ரை டு கில் போப். இங்கே உண்மையாக இது நடந்தது. எப்படி இது நடந்தது என்றால், மெஹமெட் அலி அக்கா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். மெஹமெட் அலி அக்கா இவர் 1981 May 13 அன்னைக்கு இவர் என்ன செய்கிறார் என்றால், சென்ட் பீட்டர் ஸ்கொயர் வேட்டிகன் சிட்டியில் அவர் என்ன செய்கிறார் என்றால், போப் ஜான் பால் II, அப்பொழுது இருந்த ரொனால்ட் ரீகன் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். இங்கே போப் யார் என்று பார்த்தீங்கன்னா போப் ஜான் பால் II. இவர் என்ன செய்கிறார் என்றால் சுட்டு விடுகிறார். சுடும்பொழுது அவர் தப்பித்து விடுகிறார், அவர் காயம் படுகிறது. ஆனால் அவருக்கு என்ன ஆனது என்றால், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவர் மீண்டும் பிழைத்து வந்து விடுகிறார். இதே 6 வார காலகட்டத்திலே ரொனால்ட் ரீகன் என்கிற நபரையும் அந்த யுஎஸ்ஏ பிரசிடென்ட்டையும் கொலை செய்ய அநேக முயற்சிகள் நடைபெறுகிறது. அப்போ இவர்கள் அந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். அப்போ இவர்கள் இருவருமே என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், தேவன் நம்மை ஏதோ ஒரு மேலான காரணத்திற்காக நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்போது அது என்ன காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், சோவியட் யூனியனை விழ வைக்கிறது, கம்யூனிசத்தை ஒழிக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இவர்கள் இருவரும். அப்போது அமெரிக்காவும் பேப்பசியும் ஒன்றாக இணைகிறது. இதை வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 11-12. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்தது, வலுசர்ப்பத்தை போல பேசினது. இது அமெரிக்காவை குறிக்கிறது. இந்த அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? 12வது வசனம், அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பு நடப்பித்தது. சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஷ்டமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இப்போ அந்த காயம் ஆற வேண்டும். அந்த காயம் எப்பொழுது பட்டது என்றால் 1798 காயம் பட்டது. மறுபடியுமாக இவர்களுக்கு சக்தி வர வேண்டும், அப்பொழுதுதான் அந்த சொஸ்தமாக்கப்பட்ட மிருகம். அப்போ 1989 அந்த சக்தியை யார் கொடுக்கிறார் என்றால் அமெரிக்கா தேசம் போப்புக்கு கொடுக்குறாங்க. அப்போது இந்த ரொனால்ட் ரீகன் என்கிற பிரசிடென்ட், யுஎஸ்ஏ பிரசிடென்ட், அவர் போப்பை சந்திக்கிறார். இதற்கு டைம் மேகசின் February 24, 1992 இங்கே என்ன ஆனது என்றால், இவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள், டைம் ஆஃப் ஹோலி அலையன்ஸ், பரிசுத்த கூடுகை என்று இவர்கள் இந்த மேகசினில் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த இருவரும் வேட்டிக்கன் லைப்ரரியிலே சந்திக்கிறார்கள். ஜூன் 7, 1982 ஆண்டு. 50 நிமிடங்கள் இவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் பேசிவிட்ட பிற்பாடு இவர்கள் என்ன பேசினார்கள் என்றால், என்னுடைய சக்தி முழுவதுமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், பேப்பசிக்கு நான் கொடுக்கிறேன், அதனால் இந்த கம்யூனிசத்தை எப்படியாவது நாம் அழிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார்கள். அப்போது தானியேல் 11:40 முதலாவதாக தென் திசை ராஜா வடதிசை ராஜா மீது போகிறார், அவர் ஜெயிக்கிறார். பிரான்ஸ் பேப்பசி மீது போகிறது, பிரான்ஸ் ஜெயிக்கிறது. மறுபடியுமாக இந்த போப் மார்க்கம் வடதிசை ராஜா, தென் திசை ராஜா யார்? சோவியட் யூனியன் மீது மறுபடியுமாக வருகிறார்கள். அப்போ சோவியட் யூனியன் மீது வந்து சோவியட் யூனியனையும் கம்யூனிசத்தையும் இவர்கள் அழிக்கிறார்கள்.
வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் சூறைக்காற்றை போல அவனுக்கு விரோதமாக வருவார். எப்படி வருகிறார்கள்? வடதிசை ராஜா போப் மார்க் எப்படி வருகிறார்கள்? சேரியட்ஸ் ஹார்ஸ்மென், குதிரை வீரர்களோடும் ரதங்களோடும். குதிரை வீரர்களோடும் ரதங்களோடும் என்பது மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. இது யாத்திராகமம் 14:9 நீங்கள் வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 1:5 கூட நீங்கள் வாசிக்க முடியும். இந்த குதிரையும் குதிரை வீரர்களும் எதை குறிக்கிறது என்றால் இராணுவ பலம். அடுத்து கப்பல்களோடும், அநேகம் கப்பல்களோடும். கப்பல் என்பது எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், பொருளாதார பலம். இது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17, 18, 19. தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே. அப்போது இது எதை குறிக்கிறது என்றால் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், பொருளாதார பலம். அப்போது இந்த 2 சக்தியையும் போப் மார்க்கம் யாருக்கு கொடுக்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு குறிக்கிறது. இப்படி கொடுக்கிறதுனால என்ன ஆனதென்றால் இந்த கத்தோலிக்க மதம் இவர்கள் இவர்கள் முன் செல்கிறார்கள். 1989 இந்த சோவியத் யூனியன் வீழ ஆரம்பிக்கிறது. அது எப்பொழுது முடிகிறது என்றால் 1911 கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு. இந்த சோவியத் யூனியன் பிரிகிறது. அதில் இருக்க நாடுகள் எல்லாம் பிரிந்து செல்கிறது. மறுபடியுமாக அவர்கள் இதுவாக மாறுகிறார்கள். தனிப்பட்ட ஒரு நாடாக ரஷ்யாவாக அவர்கள் ஏற்படுகிறார்கள். இதற்கு ஒரு அடையாளமாக என்ன நடந்தது என்றால் பெர்லின் வால் ஒரு சுவர், பெரிய சுவர். இது யார் உண்டு பண்ண என்றால் 1966 ஆகஸ்டிலே ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இதை உண்டு பண்ணுது. இது ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, கிழக்கு மேற்கு ஜெர்மனியை பிரிக்கும். ஆனால் இது தகர்க்கப்பட்டது. எப்பொழுது தகர்க்கப்பட்டது என்றால் நவம்பர் 9, 1989. 1989 கம்யூனிசம் அழிக்கப்பட்டது, சோவியத் யூனியன் அழிக்கப்பட்டது. 2வது முடிவு காலம் 1989 வடதிசை ராஜா போப் மார்க்கம் தென் திசை ராஜா சோவியத் யூனியன் மீது கம்யூனிசத்தை அவர்கள் அழிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதை குறித்து எழுதும் பொழுது நியூஸ் வீக் மேகசின் டிசம்பர் 25, 1989 இங்கே நாம் பார்க்கணும், சூறை காற்றை போல வேர்ல்ட் விண்ட். இவர்கள் டைரக்டாக இவர்கள் அந்த பத்திரிகையிலே வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை அவர்கள் அந்த பத்திரிகையிலே போட்டார்கள். டேஸ் ஆஃப் வேர்ல்ட் விண்ட், சூறை காற்று என்று அங்கே போட்டார்கள். அப்போ தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் 2 முடிவு காலங்கள் இருக்கிறது. 1798. ஆனால் நமக்கு முடிவு காலம், 2வது முடிவு காலம் 1989. நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் 40வது வசனத்திற்கும் 41வது வசனத்திற்கும். 41வது வசனம் எதை குறிக்கிறது என்றால் 41வது வசனம், அவன் சிங்கார தேசத்துக்குள்ளும் வருவான், அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும், ஆனாலும் ஏதோவும் மோவாவும் அம்மோன் புத்திரர்கள் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்புவார்கள். இது நியாயராசிரிப்பு சட்டம். நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய அந்த காரியங்களிலே நாம் இருக்கிறோம். அப்போ எப்பொழுது இந்த மிருகத்துடைய காயம் சொஸ்தமாக்கப்பட்டது? 1989. இது மறுபடியுமாக சக்தி பெறப்போகிறது. எப்பொழுது என்றால் இந்த போப் மார்க்கம் அமெரிக்காவுக்குள் வரும். அப்படி வரும்பொழுது மறுபடியுமாக இந்த இராணுவ பலத்தையும் இந்த பொருளாதார பலத்தையும் அமெரிக்கா போப் மார்க்கத்துக்கு கொடுக்கும் பொழுது நியாயராசிரிப்பு சட்டம் வரும். 1989 முடிவு காலத்தினுடைய துவக்கம் நமக்கு அது தொடங்கிவிட்டது. இப்பொழுதிருந்து தேவன் 1,44,000 பேரை சேகரித்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளைக்கு கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சென்று போன நாட்கள் முழுவதுமாக பாதுகாத்து வந்தீர். இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் தியானித்த சத்தியங்களை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு இதை படித்து புரிந்து கொள்ள கிருபை தாரும் பிதாவே. இதோ கடைசியாக எங்களுடைய சபைக்கு இந்த சத்தியம் கொடுத்திருக்கிறீர். 1,44,000 பேரை சேகரித்து கொண்டு வருகிறீர். அதில் நாங்களும் ஒரு அங்கத்தினர்களாக இருக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி கொடுத்தரலாம் பிதாவே. சத்தியத்தின் மூலியமாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.